வெல்கம் டு மின்மேக்ஸ் லைஃப். இந்த வீடியோ எதை பற்றினா, ஓல்ட் ஜுவல்லரி கொடுத்துட்டு நியூ ஜுவல்லரி வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. உங்கள் ஓல்ட் ஜுவல்லரி ஒன்று 916 இருக்கலாம், இல்லை 18 கேரட்டாக இருக்கலாம், லேர் த கேஸ் அதுக்கு கீழேயும் இருக்கலாம். இப்போ அது எப்படி செக் பண்ணுறாங்க, அதுக்கான வேல்யூ எப்படி டிசைட் பண்ணுறாங்க அதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் 12,000 வச்சுக்கலாம். அப்போ ஒரு பவுன் வந்து 96,000. அதில் 2 to 3% அவங்க டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது அது டிடெக்ட் பண்ண வேல்யூ எவ்வளோனா 2,880 இருக்கும். ஸோ உங்கள் 96,000ல் 2,280 போய் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்னா 93,120 ருபீஸ் இருக்கும். இப்போது நீங்கள் நியூ ஜுவல்லரி ஒரு பவுனுக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பவுன் 96,000. மேக்கிங் சார்ஜஸ் வந்து 15ன்னு போடுறாங்க. ஃபார் செயினுக்கு வந்து 15 to 17% வேறு சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு அப்ராக்ஸ் வேல்யூவாக 15 எடுத்துக்கிறேன். 15% வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 14,400 மேக்கிங் சார்ஜஸ்க்கு மட்டும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக 3% உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆன் ஆகும். அது ஒரு 3,300 சம்திங் வருது. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணி வாங்கணுன்னா 1,13,712 ருபீஸ் கொடுத்து அந்த புது ஜுவல்லரியை நீங்கள் வாங்கணும். ஓல்டு ஜுவல்லரி போக நியூ ஜுவல்லரிக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 20,000 சம்திங் நீங்கள் பே பண்ணி அந்த நியூ ஜுவல்லரை வாங்குற மாதிரி இருக்கும். இது 916 சினாரியோ. இப்போது 18 கேரட் சினாரியோவை நான் சொல்கிறேன். நீங்கள் 18 கேரட் வச்சுருக்கீங்க, அதை கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போனதை அவங்க பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. பியூரிட்டி செக் பண்ணிட்டு அவங்க ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஜுவல்லோட பியூரிட்டி வந்து 70% இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து 96,000. ஸோ அதில் 70% கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ எவ்வளோனா 67,200 கிடைக்கும் உங்களுக்கு. பியூரிட்டி வேல்யூ வந்து அப்ராக்ஸாக தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலி செக் பண்ணும்போது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மெல்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களோட எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல முடியும். கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பியூரிட்டி மிஷினில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, கோல்டு அந்த பர்சன்டேஜ் 70% சொன்னேன்ல, அது என்னென்னா உங்கள் கோல்டு எவ்வளோ இருக்குது, உங்களோட 1 பவுண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கோல்டு இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் அதர் மெட்டல்ஸ் இருக்குங்கிறது தான் அதில் வந்து அந்த பியூரிட்டி மிஷின் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். இப்படி தான் பெரிய ஷாப்ஸ்லலாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஸ்மால் ஷாப்லாம் போனீங்கன்னா அவங்க உங்கள் கோல்டை நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க 18 கேரட்டாக இருந்தால். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட ஒரு இயரிங்ஸ் இருந்துச்சு. அது ஒரு 4 கிராம்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு பெரிய ஷாப்பில் கொண்டு கொடுத்தேன். அவங்க ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லாமல் ப்ராடக்டை வாங்கிட்டு பியூரிட்டி செக் பண்ணாங்க. அது 70% காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மெல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அக்யூரேட் வேல்யூ இவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெல்ட் பண்ணிட்டாங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் 50% தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. 50% இருந்தால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். மினிமம் எங்களுக்கு 70% இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை முதல்ல இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இயரிங்ஸை நான் யூஸ் ஆச்சு பண்ணியிருப்பேன். இப்போ என்னால் அதை எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய கடைகள், இன்னும் சில பெரிய கடைகளில் நான் கொண்டு கொடுத்தா அவங்களும் 70% இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷாப்பில் கொண்டு கொடுத்தா அவங்க ஒரு நல்ல ப்ரைஸ்க்கே எனக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த 4 கிராமை. ஸோ நான் இதில் எதுக்கு இந்த விஷயத்த இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன்னா, இது ஒரு அவேர்னஸ்க்காக கூட சொல்லலாம். லைக் என்ன மாதிரி யாருமே போயிட்டு பெரிய ஷாப்பில் போயிட்டு நீங்கள் கோல்டு தெரியாமல் மெல்ட் பண்ணால் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறோம். பட் அது ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஓரளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் 18 கேரட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஷாப்பில் போய் பை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லை நீங்கள் 916 வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு என்ன ஷாப்பில் போய் வாங்கணுமோ அதை அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 18 கேரட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் ஷாப்புக்கு போகிறது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுற டாபிக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோ ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.